ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். தற்போது அதிமுக சூழலில் மிகப்பெரும் மாற்றங்கள் நிலவிக் கொண்டு வருகின்றன. சசிகலா தலைமை பொறுப்பு ஏற்பாரா, ஏற்க மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு போய் தற்போது மிகவும் பிரபலமாக பேசப்படுவது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையாகும். மேலும் இது மாநில அரசின் எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் மத்திய அரசால் நடத்தப்பட்டது. மேலும் அனைவரும் தெரிந்த உண்மை என்னவென்றால், பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்தவர்தான். தற்போது மத்திய அரசின் தலையீட்டால் மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். இதில் மத்திய அரசு தலையீடு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மையாகும். மேலும் ரெட்டி அவர்களின் வீட்டிலிருந்து பல கோடிக்கணக்கான ரூபாயும் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் அவரது நண்பர்களின் வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது. இந்த சோதனையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வந்துள்ளன. அதில் சசிகலா 500 கோடி சொத்து வைத்திருப்பதாகவும், மேலும் அவருக்கு கீழ் 49 முதல் 50 கம்பெனி வரை அவரது பினாமி பெயரில் நடத்தி வருவதும் தெரிய வந்துள்ளது. மேலும் சசிகலா வீட்டிலும் எந்த நேரத்திலும் ரைடு நடக்கலாம் என்ற சூழ்நிலை தற்போது நிலவிக் கொண்டு வருகிறது. மேலும் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏடிஎம் வாசலில் நாம் ஒரு 2000 ரூபாய்க்காக காத்திருக்கும் போது அவர்கள் எந்த ஏடிஎம் வாசலுமே காத்திருக்காமல் பல லட்சம் ரூபாய், 2000 ரூபாய் பணம் வந்தது எப்படி? எனவே ஆட்சி மாற்றம் நம் கையில்தான் உள்ளது. மேலும் இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. தமிழக மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலை ஒலிக்கச் செய்யும் இடம் இது. தயவு செய்து உங்கள் குரலை கமெண்ட் லைனில் பதிவு செய்யவும். நன்றி.